ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். நோ கான்டாக்டில் உள்ளவங்க, லெஸ் கான்டாக்டில் உள்ளவங்க, பிரேக்கப் சிச்சுவேஷன் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உள்ளவங்க இந்த ரீடிங்ஸை பார்க்கலாம். ஓகே, இது டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் ரெசனேட் ஆகும். உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தாது, கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு. ஓகே, உங்கள் பர்சன் கொஞ்சம் ஸ்டக்கான எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால கொஞ்சம் ஸ்டக்காக இருக்காங்களோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. பார்த்திங்களா, நிறைய கார்ட்ஸ் விழுது. ஷஃபிள் பண்ணுறத வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, பர்சன் ரைட். உங்களுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்லுக்கும் யாராவது தேர்ட் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா, அது ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், மேபி உங்களை பற்றி ஏதாவது காசிப் சொல்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி ஏதாவது காசிப் சொல்லியிருந்துருக்கலாம், தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை பற்றி உங்கள் பர்சன்கிட்ட யாராவது ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம். சம்டைம் அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி தெரியுது. எஸ், அவங்க அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி தெரியுது. உங்களை பற்றி யாராவது அவங்க தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்க அதை கண்டுக்காத மாதிரி தெரியுது. பார்க்கலாம். அவங்க இந்த மேரேஜ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சம்திங் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இல்லை, ஏதோ எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ யாராச்சும் உங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ அதனால் சம் டிசிஷன் அவங்க மேக் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் சொல்ல வரல. ஸோ இந்த மேரேஜ் பண்ணால் சுற்றி உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. உங்களை பற்றி காசிப் பேசுகிறாங்க. இது கரெக்டாக இருக்காது. மேபி ரிலீஜன் வைஸ் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கலாம். இல்லை கேஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கனால அவங்க வீட்டில் உள்ளவங்களோ இல்லை வேறு யாராச்சும் ஏதோ எனக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மேன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை யாரோ ஒருத்தங்க. ஸோ அவங்க ஏதாவது இந்த ரிலேஷன்ஷிப் இந்த மேரேஜ் பண்ணால் கரெக்டான ஒரு அதுக்கு போகாது, எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்கங்கிற மாதிரியான ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போயிடுவீங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. பட் உங்கள் பர்சன் ஃபுல்லாக அவங்க சொல்கிறத ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பாதி 50-50 ஏதாவது உங்களை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் ஆகிருந்திருப்பாங்க. பட் ஃபுல்லாக இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க மைண்டில் உங்களை கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஆனால் வரணும்னு நினைக்கும் போது சம்திங் தடுக்குது. அது என்னென்னா, அது அவங்க சொன்ன விஷயமா இருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, இல்லை வேறு ஏதோ சம்திங் ஒரு விஷயம்னால அவங்க ஏதோ ஸ்டக் ஆகிருக்கிறாங்க. ஃபேமிலி, கேஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு விஷயம்னால அவங்க வராமல் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். வா, சூப்பர். இன்னொரு விஷயமா நான் பார்க்குறேன். அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. மேபி அந்த ஃபினான்ஷியலாக அவங்க கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா கொஞ்சம் ஈகோ கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே 6 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு, கிங் ஆஃப் பென்டக்கிள் வந்திருக்கு. ஸோ இங்கே என்னென்னா கொஞ்சம் ஈகோ தெரிகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்க இப்போ என்னென்னா
அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஈகோவை பிடிச்சிக்கிட்டு அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மேரேஜ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பட் அவங்களோட ஈகோ தடுக்குது. சம்திங் வந்து ஒரு தடையாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயம் தடையாக இருக்குது. அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஈகோவாக இருக்கலாம். ஏதோ ஒன்று தடையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அவங்களோட கரியர் அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. மேபி வந்து உங்களுக்காக வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது வந்து ஏதாவது ஒரு சம்திங் உங்களுக்கு ஒரு சப்போஸ் உங்களை மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வீடு வேணும்ல. ஸோ அதுக்கு அவங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது. இல்லைனா வந்து உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக அவங்க ஏதோ வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு மட்டும். பட் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அவங்க ஏன் வராமல் இருக்கிறாங்கன்னா, ஈகோ ஒரு காரணம். இன்னொரு விஷயம் அவங்க வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக 2 விஷயம். உங்கள் பர்சன் எந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஈகோவாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ஸ்டக்காக இறங்கி வரவே மாட்டாங்க. இல்லை அவங்க ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஒரு செட்டில்மெண்ட் ஆன பிறகு வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த 2 விஷயம் தெரியுது. அவங்க இப்போதைக்கு ஏதோ வந்து அவங்க லைஃப்பில் முடிக்கணும், ஏதோ வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ வராமல் ஒரு சக்ஸஸ் வந்த பிறகு அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வரணும்னு ஆசை தான். பட் வந்து வராமல் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டீங்களோங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல எனர்ஜி தான். ரொம்ப மோசமான எனர்ஜின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் உங்கள் பர்சன் வந்து எப்படின்னா, கொஞ்சம் அந்த எமோஷ்னல் வைஸ் இல்லாமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் வைஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் தப்பாக சொல்லலை. கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்ராக்டாக இருக்கிறது. கொஞ்சம் சில பேருக்கு வந்து எமோஷ்னல் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. மேபி பாஸ்ட்டில் வந்து உங்களை வந்து அவங்க ஃபிசிக்கல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு உங்களை விட்டு அவங்க போயிருந்துருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமும் தெரியுது. ஆனால் இந்த வாட்டி அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கணும், ஒரு சக்ஸஸ் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. பாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு சீட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு க்ரோத் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். சம்திங் தடையாக இருக்குது. அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். யார் அது? ஓகே. இங்கே வந்து ஃபேமிலி ஒரு தடையாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் கூட இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க இடையில தடையாக இருக்கிறாங்க. அது வந்து அவங்க மதர் ரோலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஏதோ இல்லைன்னா அந்த மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையாக இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி யார் வேணாலும் இருக்கலாம். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து. ஸோ உங்கள் பர்சன் இங்கே வரணுன்னா இங்கே வர முடியாததுக்கு அளவுக்கு ஒரு தடை இருக்குது. அது வந்து அவங்க மதராக இருக்கலாம், இல்லை வந்து வேறு யாராச்சும் இருக்கலாம். ஃபேமிலியும் இருக்குது. நீங்கள் டேட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே மேரீடான பர்சனாக இருந்தால், ஸோ அது ஒரு தடங்கள். இங்கே நான் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நான் பார்க்குறேன். ஃபேமிலி மேனாக இருந்தால், ஸோ அவங்க வர்றதுக்காக நிறைய விஷயம் இருக்கும், தடங்களாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி மேரீடானவங்கள ஒருவேளை அவங்க டிவோர்ஸ்க்காக காத்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து நீங்கள் டேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு தடை இருக்குது. ஓகே, நான் இங்கே ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரீடிங் போட்டிருக்கேன். உங்கள் லவ் ஜென்யூனாக இருந்துச்சுன்னா ஓகே. இன்னொருத்தங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரீடிங்ஸ் பார்க்காதீங்க. இது வந்து ஜென்யூனாக இருக்கிறவங்க வந்து இந்த ரீடிங்ஸை பாருங்கள். இங்கே ஒரு தடை இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஃபேமிலி ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது. அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் அந்த மாதிரியாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட மதர், அவங்களோட ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு தடை. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு தடை இருக்குது. அது ஃபேமிலி அண்டு சம்திங் ஒரு விஷயனால அண்டு ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் அவங்க க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் டேட் பண்ணுற பர்சன் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன நான் எனக்கு 2 விஷயம் தெரியுது. உங்கள் எக்ஸாக இருக்கலாம். உங்கள் எக்ஸ் வந்து பாஸ்ட்டில் வந்து உங்களை வந்து சீட் பண்ணிக்கிட்டு
மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சம்திங். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் வந்து அவங்க இப்போ வந்து ரிட்டர்ன் வரணும்னு நினைக்கும்போது கர்மா அவங்கள வேலை செய்யுது. பாஸ்ட்டில் வந்து உங்களை விட்டுட்டு போனாங்க, இப்போ அவங்க ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட சேரணும்னு நினைக்கும்போது இடையில வந்து இவ்வளோ தடை இருக்குது. அவங்க வந்து அப்போ நீங்கள் சொல்லும்போதே வந்து அக்செப்ட் பண்ணி அந்த உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து செட்டில் ஆகி ஹாப்பியாக இருந்திருக்கலாம். இப்போ அவங்க உங்களை நோக்கி வரணுங்கிற போது அவங்க ஃபேமிலி தடையாக இருக்குது, இன்னொரு விஷயமும் தடையாக இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. பட் வந்து பாட்டம் டெக்கில் சன் கார்டு இருக்குது. சீக்கிரமே வந்து உங்கள் பர்சன் இது சேருமா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அந்த விஷயம் நான் சொல்லலை. பட் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பேசலாம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லலாம். எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மேரேஜ் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு லைஃப் போகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டக் எனர்ஜி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்ககிட்ட வந்து அவங்க பேசுவாங்களா, ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அவங்க வந்து ஏதோ உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து மேபி முன்ன மாதிரி இருந்த அந்த ஹாப்பி மூமெண்ட்டை வந்து மறுபடியும் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. பட் வந்து இது சக்ஸஸாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து அவங்கவுங்க லைஃப்பை பொறுத்து. கொஞ்சம் இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்ற மாதிரி தெரியுது. லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இல்லை வந்து அவங்க பேரண்ட்ஸ் இல்லை கேஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. லீகல் இஷ்யூஸ் இருக்குது அண்ட் வந்து கேஸ்ட், ரிலீஜன் இல்லை வந்து ஏதோ சம்திங் ஒரு வேறுபாடு, அதனால் வந்து இந்த ஸ்டக் எனர்ஜிலே இருக்குது. பட் ஏதோ சம்திங் வந்து நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது. நல்லது நடக்கலைனாலும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அது வேஸ் வரும். உங்ககிட்ட வந்து பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நான் அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசலாம், அவங்ககிட்ட வந்து பேசலாம், இல்லை வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது சம்திங் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் வந்து சம்திங் ஸ்டக் எனர்ஜியில் இருக்குது. அதனால தான் அவங்க வராமல் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருக்காங்க. அவங்க வந்து வர முடியாத ஒரு விஷயனால ஏதோ சம்திங் வர முடியாத ஒரு விஷயனால அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால தாங்கி முடியாத மாதிரி தான் இருக்குது. அவங்கவே வந்து இழந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க. யாரோ த்ரெட்டிங் வேறு பண்ணுறாங்க, சம்திங் வந்து த்ரெட்னிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இது வந்து மேபி அவங்க மதர் ரோலாக இருக்கலாம். எனக்கு மதர் ரோல் பார்க்குற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கத்தில் வந்து ஃபாதர் ரோல், அது யாரோ ஒருத்தங்க வந்து கொஞ்சம் ரிச் பர்சன் வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்தில் வந்து மதர் ரோல் அவங்க வந்து டாமினேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது. 2 பக்கமும் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. சரி, பட் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவங்க ஏதாவது அவங்க கிட்ட வந்து பேசலாம், ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம். அவங்க லைஃப்பில் நடக்கிற ஏதாவது ஒரு சம்திங் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அவங்க லைஃப்பில் ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும், ஏதாவது அடுத்து என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் அது கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 6 மந்த். ஸோ அந்த டைமில் தான் இதெல்லாம் நடக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து கொஞ்சம் உங்ககிட்ட வரணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்குது. சம் ஸ்டக் எனர்ஜியும் தெரியுது. அது ஏதாவது அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் இல்லை சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் லீகல் இஷ்யூஸ் இருந்த மாதிரி தெரியுது. என் கண்ணில் அந்த மாதிரி தான் படுது. லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அண்ட் வந்து கேஸ்ட், ரிலீஜன் ப்ராப்ளம், மதர் ப்ராப்ளம், 1008 ப்ராப்ளம் இருக்குது. சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு உங்களோட கரியர் இல்லை வந்து உங்கள் விஷயம் இருக்கும்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எனக்கு திருப்ப எஸ், நீங்கள் வந்து இப்போது வந்து கொஞ்சம் எமோஷ்னல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கணும்ல, அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டும். நினச்சது ஏற்கனவே நடந்த விஷயத்த வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எஸ், பாஸ்ட் விஷயத்தையே நீங்கள் நினச்சி நீங்கள் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பண்ணாதீங்கன்னு தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு போங்க. பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போதைக்கு வந்து என்ன பண்ணணுன்னா பாஸ்ட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு
ஓகே. உங்களுக்கு வந்து ரொம்ப சேடான ஒரு மூமெண்ட் நடந்திருந்ததுன்னா, நீங்க அதையே நெனச்சு அதிலேயே நீங்க ஸ்டக் ஆயி நிக்கக்கூடாது. இப்போதைக்கு உங்களோட செல்ஃப் கேர பார்க்கணும். நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் வந்திருக்கு. உங்க பெர்சன் வந்து முடிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். ஏன்னா, நீங்க குடுக்க வேண்டிய அன்ப ஏற்கனவே குடுத்துட்டீங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பட் அவங்க வந்து டினை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து உங்கள நோக்கி வரணுங்கும்போது, அங்க 1008 தடை இருக்கு. இது வந்து 2 பேருக்கும் மேட்ச் ஆகும். அத பொறுத்து. ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங். ஸோ சம்டைம் வந்து எனர்ஜி மாறும். அது அவங்க எனர்ஜியாவும் இருக்கலாம். இது உங்க எனர்ஜியாலும் இருக்கலாம். ஸோ வந்து அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அத பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. பார்க்கலாம் வேற என்னலாம் வருதுன்னு. ஸோ இந்த கார்ட ஃபர்ஸ்ட்டே வந்துச்சு. நான் தான் இத எடுக்கல. இப்போ மறுபடியும் அது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்போதைக்கு உங்களோட மூவ் ஆன் ஆகுங்க. உங்க லைஃப்பை விட்டு நீங்க கொஞ்சம் அந்த பாஸ்ட்டை விட்டு நீங்க வந்து கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நீங்க கொஞ்சம் வெளிய வந்து உங்க லைஃப்க்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க பாருங்க. இப்போதைக்கு வந்து உங்க பெர்சனுக்கு வெயிட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து சடனா தான் நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாரி தெரியுது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் லூப்ல போற மாதிரி இருக்கு. ரொம்ப நாளாவே இருக்கிற இந்த பட் வந்து சன் கார்ட் நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன். ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்க லைஃப்ல நடக்க போறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்போதைக்கு வந்து பழைய விஷயத்துல ஏதாவது நீங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தீங்கன்னா, அத விட்டு நீங்க கொஞ்சம் வெளிய வாங்க. உங்க ஃபோக்கஸை நீங்க மாத்தணும். கம்ஃபர்ட் ஸோன்லேருந்து நீங்க கொஞ்சம் வெளிய வந்து உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க கரியருக்கோ, உங்க லைஃப்க்கோ என்ன தேவையோ நீங்க அத பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்க பெர்சன் வந்து பேசுறதுக்கோ, அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதுக்கோ நெறைய விஷயம் இங்க போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்க சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒவ்வொருத்தங்களோட லைஃப்பை பொறுத்து. எல்லாருக்கும் லைஃப்பும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா இது கலெக்டிவ். ஸோ வந்து ஒரு சிலருக்கு சீக்கிரமே வந்து அவங்க பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது அவங்கவங்க கர்மா அண்ட் அவங்க லைஃப்பை பொறுத்து. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து உங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்க பெர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன? நீங்க என்ன மாதிரியான ஒரு வழியில போகணும்னு சொல்லி உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே ஹீல் ஆகி உங்களோட லைஃப்பை பார்க்குறதுக்கான வழியை தேடுங்க. ஓகே? டேக் கேர். பாய்.